வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள் 2/5/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 1/5/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்ம பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குது. கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க. மெயின் சேனல் லிங்க் இது. மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து ப்ரைவேட்டாக ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கெஸிங் குரூப்புக்கான லிங்க்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 300 பே பண்ணுற மாதிரி இருக்குன்பா. 300 கட்டுற மாதிரி இருக்கும். 300 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 நாள் நீங்கள் என்றைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து 30 நாளைக்கு வந்து உங்களுக்கு கணக்கு. 30 நாளைக்கு கெஸிங் கொடுப்பேன். அதில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் போர்டு விசாவும் சரி சிங்கிள் நம்பர்லேயும் சரி ஸ்ட்ராங்காக கிடைக்கிறத நான் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்றதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கெஸிங் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அதுக்கான டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மெயின் சேனல் லிங்க். வந்து ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இல்லாமல் நிறையா அப்டேட் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் மெயினாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ரிசல்ட்டு சேனலும் இருக்குது. வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்பா. இன்றைக்கி பாருங்கள் 1 மணிக்கான ரிசல்ட் பாருங்கள். 2-3-6 இந்த 2-3-6க்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. 6ஆம் நம்பர் சேமஸ் அதே போர்டில் கிடச்சதுனால மிஸ் ஆகிடுச்சுன்பா. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 2 நம்பருமே ஒரே போர்ட்லேருந்து பாஸ் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு. சேர்த்து கொடுக்காம விட்டுட்டோம். ஒரே போர்ட்லேருந்து கிடச்சனால நம்ம வந்து போர்டு விசாவும் சரி பாக்ஸ்லேயும் சரி சேர்த்து கொடுத்துருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு மெயினாக டார்கெட் பண்ண சொல்லியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு 2ஆம் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பாருங்கள். 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 4-6-6 ரிசல்ட்டுக்கு 4ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்குன்பா. போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல, மிஸ் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. மெயினாக வந்து நம்ம ஆல் போர்டை டார்கெட் பண்ண சொல்லியிருந்ததில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள் 0-4-6 இந்த 0-4-6க்கு பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அது போர்டு மாதிரி வந்துருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு நம்பரும் கிடைக்கல. 6ஆம் நம்பர் ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம். மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ண சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு. அதாவது 3 ஆல் போர்டுமே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வெற்றி. 1 மணிக்கு ஸ்ட்ராங்காக இருந்த நம்பர் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு. சிங்கிள் போர்டில் 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். மற்றபடி பார்த்திங்கன்னா 6 மணிக்கும் 8 மணிக்கும் நம்மளுக்கு 6 மணிக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கல. அதனால் ஸ்ட்ராங்காக கொடுக்கல. 8 மணிக்கு நம்மளுக்கு வந்து 5ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். அது வரல. ஸ்ட்ராங்காக கிடைக்கிறது நம்ம கொடுத்துட்ருக்கோம். 2 நம்பரில் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கும். 2 நம்பரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் 3 ஷோவுக்கும் வெற்றி கிடச்சிருக்கு. டபுள்ஸில் நம்ம எதிர்பார்த்ததில் பார்த்திங்கன்னா வரல. 6ஆம் நம்பர் வந்திருக்கு. டபுள்ஸில் நம்ம டார்கெட்டில் பார்த்திங்கன்னா எதுவுமே வரல. எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே நண்பா. நம்மளுக்கு பாருங்கள் 2/5/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் பாருங்கள். 1 மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1-6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-7. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 1-4, 1-2, 2-5. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 1-2-5, 1-2-7, 1-4-5, 1-4-7, 6-2-5, 6-4-7. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-1 ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. 6 மணிக்கு பாருங்கள். 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8-2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-6. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 2-4, 2-5, 2-1, 2-6. பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 8-5-1, 8-5-6, 8-4-1, 8-4-6, 2-5-1, 2-4-6. ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6-1 ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 9. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 4 5 4 9 1 5 1 9. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 3 5 1 3 9 1 8 5 1 8 9 4 3 5 4 8 9. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 5. 1 5லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுப்பா. அவங்க கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெயின் சேனல் லிங்க் இது. மெயின் சேனலில் வந்து வந்துட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் இருக்குது. கெஸ்ஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நான் வந்து தனியாக வந்து ப்ரைவேட்டாக வந்து எனக்கு சேட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 300 ரூபா பே பண்ணீங்க அப்படின்னா 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 நாளைக்கு கெஸ்ஸிங் கொடுக்கப்படும். 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி 6 மணி 8 மணி கேரளா 4 ஷோவுக்கும் சேர்த்து கெஸிங் கொடுக்கப்படும் நண்பா. ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பரை கெஸிங் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிகிராம் சேனல்லே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சேனல் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேணுன்றவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 2 2 1 1 6 6 4 4 அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். 1 மணி 6 மணி 8 மணி 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் 2 2 1 1 6 6 4 4. உங்கள் கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.